google.com/analytics அப்படிங்கிற ஒரு URL நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அனாலிட்டிக்ஸ்ல போகும். இட் இஸ் a free tool given by Google to measure our website performance அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கூகுள் நம்மளோட வெப்சைட் பெர்ஃபார்மன்ஸை வந்து அனலைஸ் பண்றதுக்காகவும் ஸ்டடி பண்றதுக்காகவும் அது மூலமா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ தேர் ஆர் அதர் டூல்ஸ் அவைலபிள் நம்மளோட வெப்சைட்டை மானிட்டர் பண்ணி தர்றதுக்கு. பட் கூகுளோட டூலை தான் நம்ம எடுக்கிறோம், கூகுளில் தான் நம்ம எஸ்இஓ பண்றோம், கூகுளில் தான் நம்ம ஆடு கொடுக்குறோம். அதனால வந்து மேஜரா வந்து கூகுளோட ப்ராடக்டே நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும். அதனாலதான் இது ஒரு ஃப்ரீ டூல் கிவன் பை கூகுள் டு மெஷர், மானிட்டர் அண்ட் இம்ப்ரூவிங் அவர் வெப்சைட். ஸோ என்டர் அடிச்சீங்கன்னா உங்களை சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ சைன்இன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஜஸ்ட் இது பாருங்க, ஓவர்வியூ பாருங்க. Get a complete understanding of your customers across devices and platforms. Gives you the tools free of charge to understand your customer journey and improving marketing ROI. ROI னா தெரியும் சொல்ல நினைக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் மீன் பை ROI? கடைசியில் ஒரு வேர்ட் போட்டுருக்காங்க பாரு, ROI. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்னென்னலாம் கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல நீங்க பண்ண முடியும்னா கஸ்டமர் சென்ட்ரிக் மெஷர்மெண்ட் இது பண்ணலாம், ஸ்மார்ட்டர் இன்சைட்ஸ் டு இம்ப்ரூவ் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சில டேட்டாஸ் கிடைக்கும். கனெக்ட் யுவர் இன்சைட்ஸ் டு ரிசல்ட்ஸ், மேக் யுவர் டேட்டா ஒர்க் ஃபார் யூ. See all the benefits அப்படின்னு போடணும். Understand your customers, get smarter insights to improve ROI. Improvement நான் சொல்லிட்டேன். Connect your insights into results, make your data work for you, get better ROI from marketing. இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி கூகுள் அனாலிட்டிக்ஸோட இது பார்த்தீங்கன்னா who your visitors are, their age, city, device and even what they searched before landing on your page. இது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் கொடுக்காது. ஈவன் வாட் they searched before landing on page வந்து கொடுக்காதுங்க. ஃப்ரீ வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். காஸ்ட்லி 360 அப்படின்ட்டு ஒன்று இருக்கு பெய்ட் வெர்ஷன், அது க்ரோர்ஸ் கணக்கில் வரும் யூசர் ஆக்சஸ். எக்ஸாம்பிள், ஓகே, யூ examples with respect to the technology. So your website gets 3,000 visits a month. Analytics shows 65% are students aged between 17 and 22. Tirupur and Erode, Coimbatore. Searching for ethical hackers and Python training. Another 20% are parents. Best IT action. Create two separate. இப்போ என்னன்னா உங்களோட கஸ்டமர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிளுக்கு வந்து 3000 பேர் மந்த்லி விசிட்டர்ஸ் வர்றாங்க அப்படின்னு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த டேட்டாவை நீங்க கரெக்டாக எடுத்துக்கணும்னா விசிட்டர்ஸ் டேட்டா கரெக்ட். அனாலிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்றது, 65% ஏஜ் வந்து 17 to 22 இருக்காங்க. அப்போ அவங்க 17 to 22 இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த லொக்கேஷன்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுக்குது. என்ன கீவேர்டு சர்ச் பண்ணியிருக்காங்க, பைத்தான் ட்ரைனிங் ஆஃப்டர் 12th. ஸோ அதுக்கு வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்பையும் கொடுக்குது. அடுத்து வந்து பெனிஃபிட் டு ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் ஆட் பட்ஜெட். ஆப்பிள் யூ ஸ்பெண்ட் 15,000 per month across 3 channels. Analytical shows Google Ads 55 inquiries, Instagram Reels 88 inquiries, newspaper 0.
Cost per lead Google or cost per lead Instagram 900. Ship 10,000 more to Google Ads. ஸோ நீங்கள் ஆட் எல்லாம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் அனாலிட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா அதுக்கும் வந்து அனாலிட்டிக்ஸ் யூஸ் ஆகுது. எந்த ஆட் சேனல் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, மெட்டா ஆட்ஸா இல்ல கூகுள் ஆட்ஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்துட்டு எதுக்கு பட்ஜெட் அதிகப்படுத்தலாம், ஒண்ணு சரியா வரலன்னா அதுல இருந்து பட்ஜெட் எடுத்து இன்னொன்று நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் பெனிஃபிட் நம்பர் 2. AI predicts future admissions. A student visits your cybersecurity course page 4 times in 3 days, reads the syllabus, checks the fees, but does not fill the entry form. Google Analytics AI flags this visitor as a high purchase probability. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு யூசர் அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் நமக்கு தெரியாது. ஒரு யூசர் வந்து ஒரு பேஜுக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை வர்றாங்க, ஆனால் என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல அப்படின்னா கூகுள் வந்து ஏஐ மூலமா அந்த யூசரை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இவர் வந்து ஹை பர்ச்சேஸ் ப்ராபபிலிட்டி, இந்த கோர்ஸை வாங்கக்கூடியதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பண்றாங்க. ஸோ அந்த யூசருக்கு வந்து நம்ம ஒரு ஆட் மூலமா திருப்பி வந்து அவங்களை நம்ம டார்கெட் பண்ணலாம். அதனால வந்து என்னன்னா ஃபியூச்சர் அட்மிஷன்ஸ் யார் யார் பண்ணுவாங்கிறது ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணுதுங்கிறாங்க கூகுள் அனாலிட்டிக்ஸ் உள்ள. கனெக்ட் ஆல் டூல்ஸ் ஒன் டேஷ்போர்ட். யூ ரன் கூகுள் ஆட்ஸ் ஃபார் பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், post YouTube videos of student testimonials and rank organic. Without analytics, these are the 3 separate reports. With analytics, you connected one stream. அதாவது வேரியஸ் சேனல்ஸ்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. யூடியூப்ல ஒன்று வந்து பண்றீங்க, எஸ்இஓல ஒன்று பண்றீங்க, மை பிசினஸ்ல பண்றீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இதுல இருக்கு. இம்ப்ரூவ்ஸ் மேனேஜ்மெண்ட் வித் இது. Every morning, app and branch manager asks how many enquiries came this week, which course is trending, which ad is working. Instead of manually comparing data from 4 places, you open analytical reports and answer all 3. ஸோ உங்களுக்கு மந்த்லி ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட் இப்படி எல்லாம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேட்கறாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க பார்த்து எடுக்க வேண்டியதில்லை. ரிப்போர்ட் ஃபார்மேட் ஒன்று நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி ஆட்டோ ஜென்ரேட்ல இருந்து எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் பெனிஃபிட் தான். நான் உங்களுக்கு ஒரு இதை எடுத்துட்டு போறதுக்காக வந்து நம்ம உள்ள போய் பார்த்தோம். இதுல என்டர்பிரைஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் தான் அந்த 316 நான் சொன்னது. இதுதான் வந்து அந்த காஸ்ட்லியான இது. இதோட இன்னும் டீப்பர் இன்சைட்ஸ் டேட்டாவெல்லாம் இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த அளவுக்கு ஒரு ஃப்ரீ வெர்ஷனே போதும். ஃப்ரீ வெர்ஷன் இட் செல்ஃப் வில் கிவ் மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ். அக்யூரசின்னு பார்த்துட்டீங்கன்னா 80% அக்யூரசின்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் இட் கேனாட் ஏபிள் டு ரீட் ஃப்ரம் விச் லொகேஷன் தே ஆர் கம்மிங், எந்த டிவைஸ் யூஸ் பண்றாங்க, ப்ராக்சி சர்வர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒரு 80% அக்யூரசி நீங்க வச்சுக்கோங்க. சைன் இன் டு அனாலிட்டிக்ஸ் ஆல்ரெடி நான் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கங்காட்டி டைரக்டா சைன் இன் பண்ணி உள்ள போயிட்டேன். பட் உங்களுக்கு வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். புதுசாக ஒரு வெப்சைட் இருந்ததுன்னா எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். ஆடிட்டர் நான் சொல்லிட்டேன், கூப்பிட்டு மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே சொல்யூஷன் தர சீனியர் பர்சன்ட் அப்டேட் பண்ணிட்டேன். இல்லைங்க, நீங்களே சால்வ் பண்ணணும்னா பண்ணிடுங்க. ஒருவேளை ஹார்ஷா பேஸ் ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதுக்காக சொல்கிறோம்.
ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் இருக்கும், கூகுள் அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட். மேலே வந்து ஆப் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு நம்மளோட வெப்சைட்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுன்னா எப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். ப்ராப்பர்ட்டி வெப்சைட்ஸ் இப்படி இருக்கும். கூகுள் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். டாப் லெவல் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து அதுக்கு கீழே இருக்கிறது ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு கீழே வந்து வெப்சைட்ஸ். ஸோ என் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், என் நம்பர் ஆஃப் அட்லீஸ்ட் 2000 பக்கம் ஏதோ வருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கு, நிறைய அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணல, பட் அக்கௌண்ட்னு போனீங்கன்னா இப்படிதான் கிரியேஷன் ஆகும். அக்கௌண்ட் கிரியேஷன், ப்ராப்பர்ட்டி கிரியேஷன், பிஸ்னஸ் டீல், அப்ளிகேஷன். ஸோ அக்கௌண்ட் நம்ம வேண்டாம். அதாவது நம்ம ரியலா கிரியேட் பண்ணி பார்ப்போம். இருக்கு. ஈத்தர் சர்வீசஸ் கீழே நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ create அட்மின்ல போய்க்கோங்க, அட்மின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ப்ராப்பர்ட்டி அக்கௌண்ட் வந்து டாப் லெவலே நம்ம வச்சுக்குவோம். ப்ராப்பர்ட்டி நேம் வந்து ஈத்தர் சர்வீசஸ். கண்ட்ரி வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டேட் டைம் எல்லாம் மேட்ச் ஆகணும். கரன்சி வந்து ஐஎன்ஆர்ல வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் நீங்க ஆட் அது மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மேட்ச் ஆக ஈஸியாக இருக்கும். ஸோ கண்ட்ரி அண்ட் இது பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் போய் நம்ம மாற்ற மாட்டோம். அதுக்கப்புறம் போய் நம்ம என்ன மாற்றிக்கலாம். யூ கேன் எடிட் திஸ் ப்ராப்பர்ட்டி டீல்ஸ் லேட்டர். எவ்வளோ ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணலாம்? நார்மலாக 2000 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு கீழே. ஸோ நெக்ஸ்ட் போகிறோம். இட் லாஸ்ட் ஃபார் நீங்களே புதுசாக போய் பண்ணீங்கன்னா இப்படி தான் கேட்கும். google.com/analytics போயிட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுத்து உள்ளே போகிறீங்க. போனதுக்கப்புறம் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. எஜுகேஷன் ஆர் ஈத்தர் சர்வீசஸ் நம்ம பண்ணுறோம், அதனால் அது எஜுகேஷன் இல்லை, அது வந்து டெக்னாலஜி ஆர் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல், ஸ்மால் 1 to 10 எம்ப்ளாயிஸ். நெக்ஸ்ட் ஸோ என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு நீங்கள் இந்த அனலிட்டிக்ஸ் மூலமாக என்ன அப்ஜெக்டிவ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, to get recommendation person for business, select the objective most relevant, generate leads. நம்மளுக்கு வந்து என்கொயரிஸ் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம். அண்டர்ஸ்டாண்ட் த டிராஃபிக், உள்ள யார் யார் வர்றாங்க, என்ன எது மூலமா வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ யூசர் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிட்டன்ஷன், அதாவது யூசர் வந்து எந்த அளவுக்கு நம்ம பேஜ்ல ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்கள திருப்பி வர வைக்கிறதுக்கு என்ன, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்டடி பண்றதுனால ஒரு 3 அப்ஜெக்டிவ் எடுத்துக்கலாம். 4 எடுக்க 4 தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். 1 2 3. நான் இப்போதைக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு 3 போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கிரியேஷன்ல ஈத்தர் சர்வீசஸ் நான் சொன்னேன். பிஸ்னஸ் டீடைல்ஸ்ல இண்டஸ்ட்ரி வந்து பிஸ்னஸ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன். அடுத்து வந்து என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பர்பஸ்க்காக ஐம் கிரியேட்டிங் கூகுள் அனலிட்டிக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன்ல வந்து நிற்கிறோம். எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்க பண்றீங்க, வெப், ஆண்ட்ராய்டுக்கு, ஐஓஎஸ்க்கு. ஸோ ஈத்தர் சர்வீசஸ் வந்து வெப் மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல தான் கேட்குது என்ன வெப்சைட் உங்களோடது அப்படின்ட்டு.
ஸோ இந்த இடத்துல என்னன்னா வெப்சைட் லிங்கை கொடுத்து இதைத்தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம், மானிட்டர் பண்ண போகிறோம், இம்ப்ரூவ் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் 4ன்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலாக. இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் 4 இப்போ இருக்கிறது அதான் வெர்ஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸ்ட் மெஷர்மெண்ட். ஆல்ரெடி வந்து இன்பில்ட்டா சில மெஷரிங் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு? பேஜ் வியூஸ், யார் யாரெல்லாம் அந்த பேஜுக்கு வர்றாங்க, ஸ்க்ரால் பண்றதை மெஷர் பண்ணுது, அவுட் பவுண்ட் கிளிக்ஸ் மெஷர் பண்ணுது, சைட் சர்ச், ஃபைல் டவுன்லோட், வீடியோ என்கேஜ்மெண்ட், இது எல்லாமே இன்பில்ட்டா பண்ணுது. இஃப் யூ டு நாட் வாண்ட் டு மெஷர் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், இல்ல யூ கேன் லீவ் ஆஸ் இட் இஸ். ஸோ இதை நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம லீவ் பண்ண போறோம். அதனால கிரியேட் அண்ட் கண்டினியூ. ஸோ நீங்க இந்த இடத்துல வெப்சைட் டீட்டெயில் கொடுத்துருங்க. டேட்டாஸ் கலெக்ஷன்ல டிஃபால்ட் இதை விட்டுட்டு கிரியேட் அண்ட் கண்டினியூ. இப்போ அது ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா டைரக்டா இட் வில் நாட் மெஷர். நீங்க தான் அந்த வெப்சைட் ஓனருங்கிறது கூகுளுக்கு தெரியணும். இப்போ நான் போய் அமேசான்ல வந்து அந்த விசிட்டர்ஸ்ல யார் யார் வர்றாங்க, அவங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்களெல்லாம் நான் மானிட்டர் பண்ணணும்னா முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவங்களோட டேட்டா. அது அப்ப யாருக்கு பண்ண முடியும் அப்படின்னா எந்த இதுக்கு நீங்க வெப்சைட் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கோ அந்த வெப்சைட்டுக்கு நீங்க பண்ணலாம். அப்போ கூகுள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோடு வந்து உங்களோட வெப்சைட்ல கொண்டு நீங்க போடுங்க, நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இந்த கோடு உங்களுக்கு போடுங்க அப்படின்னா இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட்ல போடணும். ஓகே. ஸோ 2-3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எதில் இந்த கோடை போடலாம், இல்லை சிஎம்எஸ் யூஸ் கூகுள் டேக் ஆல்ரெடி ஹேவ்ங்கிறாங்க. எது இல்லை. நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெவலப்பருக்கு அதை அனுப்புறேன். ஏன்னா இப்போ அந்த ஆக்சஸ் இல்லை. ஸோ டெவலப்பருக்கு அனுப்பிச்சு இந்த கோடை வந்து நம்மளோட வெப்சைட்ல எல்லா பேஜுக்கும் வர மாதிரி ஒரு இடத்துல போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அவங்க போட்டுட்டு இப்போ ஓகே சொல்லுவாங்க, ஒரு 10 மினிட்ஸ்ல சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு டேட்டாஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. இந்த கோடை நான் கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் கோட் வச்சு ஒரே நிமிஷம். ஸோ இந்த கோடை கொடுத்துருக்கேன். அவர் போட்டதுக்கப்புறம் டெஸ்ட் இன்ஸ்டலேஷன் நம்ம பண்ணி நம்ம பார்க்கலாங்க. இப்போதைக்கு நான் என்னென்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா இன்னும் டேக் போடல அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா இதுதான் மெஷர்மெண்ட் ஐடி. இந்த G- ஒரு ஆல்ஃபா நியூரிக்ல ஒரு ஐடி தருவேன். இட்ஸ் கால் கூகுள் அனலிட்டிக்ஸ் மெஷர்மெண்ட் ஐடி. நீங்கள் ஏதாவது வெப்சைட்ல ஏதாவது கூகுள் நம்ம போட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அனலிட்டிக்ஸ் கோட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா மேபி சம்டைம்ஸ் இந்த வேர்பலைசர்னு எக்ஸ்டென்ஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம். இதுலேயே போனீங்கன்னாலும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் எங்கேயாவது இருக்கு, இங்கெல்லாம் இருக்கு. அதனால இந்த கோட் போட்டிருக்கோம். நீங்கள் காம்படிட்டர் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கேன் யூஸ் திஸ் வேர்பலைசர் இட் செல்ஃப். வர மாட்டேங்குது. நம்ம காமிக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கண்ட்ரோல் யூ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி HTML ஃபார்மேட்ல உங்களுக்கு இருக்கும். இதுல கண்ட்ரோல் F போட்டுட்டு G- கொடுத்து பாருங்க. அப்கோர்ஸ் நிறைய இருக்கு. உங்களோட ஐடி தெரிஞ்சதுன்னா பார்த்துடலாம். பட் இல்லாட்டி கொஞ்சம் ஒரு 2-3 இதை சர்ச் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல G- கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ரொம்ப அதிகமாக இருக்கும். GA சாரி கூகுள் டேக் நடிக்கணும். டேக் நடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 5 காமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி இதுல ஏதாவது G- இருக்கான்னு பாருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல G- இருக்கு.
இதுதான் கூகுள் அனலிட்டிக்ஸோட ஐடி. ஜி ஹைஃபன் அப்படிங்கிறத கூகுள் அனலிட்டிக்ஸோட ஐடி. இதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது வெப்சைட்ல கூகுள் அனலிட்டிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்பிள் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு இதுதான் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி. ஸோ இது எப்படி சர்ச் பண்றதுன்னா கூகுள் டேக்னு நினைங்க. ஜி ஹைஃபன் அடிச்சா ரொம்ப நேரம் தேவைக்கு. கூகுள் டேக்னு அடிச்சீங்கன்னா ஈஸியாக நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்கிரிப்ட் இருக்கான்னு. இப்போ இந்த ஃபைலை தான் நான் இப்போ போட சொல்லியிருக்கேன். வர இந்த ஃபைல் தான் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண தெரியுங்களா அந்த கோடை. இதை எடுத்து தான் டெவலப்பரை உள்ள போட சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் டேட்டா ரிசீவ் ஆகலை அப்படின்னு வருது. லெட்ஸ் வெயிட் ஃபார் couple of minutes ஆகுது. நான் க்ளோஸ் பண்ணிடுறேங்க. அதை வெயிட் பண்ணிட்டு வரது. அது வரைக்கும் டேட்டா கலெக்ஷன் கண்டினியூ டு போகும். சரி பார்த்தோம்னா ஈத்தர் சர்வீசஸ் நியூ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி தான் நான் கிரியேட் பண்ணேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அக்கௌண்ட்ஸுக்கு கீழே ஈத்தர் சர்வீசஸ் நியூ அப்படின்னு இருக்கு. இதுக்கு கீழே etherservices.comங்கிற வெப்சைட்டோட டேட்டா வரும். நவ் லெட்ஸ் கோ டு ஆப்பிள். நான் அதை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட்டை கான்ஃபிகர் பண்ணுறதுங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் வெப்சைட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். டேட்டா கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். Now we'll go to ஆப்பினோட டேட்டா எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஹோம் பேஜில் எப்படி இருக்குங்க, சில டேட்டாஸ் இருக்கும். Active users, engaged session, event counts, key events, suggested for you, sessions, views, insights and recommendation, organic எவ்வளோ இது எவ்வளோ அப்படின்ட்டு இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் ரிப்போர்ட்ஸ். அதுதான் நமக்கு மெயினாக பார்ப்பது. ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட், ஸ்னாப்ஷாட், ரியல் டைம் எல்லாமே மெனு நிறைய இருக்கும். நீங்கள் ஒன்றும் ஒரே பண்ண வேண்டாம். நம்மளுக்கு தேவையான மெனுஸ் மட்டும் நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ ரியல் டைம் ஓவர் வியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். என்ன சொல்றதா இந்த ரியல் டைமா டேட்டா என்னங்கிறது நம்மளுக்கு காமிக்குது. 32 யூசர்ஸ் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ 5 யூசர்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல. ஸோ ஹாஃப் அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா 32 மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க நம்மளோட வெப்சைட்டை. 5 மினிட்ஸ்ல வந்து 5 யூசர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ரியல் டைம். இது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு ரன்னிங் எனி கேம்பெயின், கூகுள் ஆட்ஸ் இல்லை மெட்டா ஆட்ஸ் ஏதாவது ரன் பண்றீங்க, பண்ணிட்டு வந்து என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க. வித்தின் 2 o'clock யாரெல்லாம் என்கொயரி ஃபார்ம் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேம்பெயின் ரன் பண்ணீங்கன்னா ரியல் டைம்ல எத்தனை பேர் வர்றாங்க போறாங்க, எந்த டைம் வர்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரியல் டைம் டேட்டாவே தான் ஒரு 4 hours அல்லது 8 hours கழிச்சு நம்மளோட அனாலிட்டிக்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்க, இந்த அப்டேட் ஆயிருக்காது. ஒரு 4 hours ஆகும். வந்ததுலேருந்து ஒரு 4 hours அந்த மாதிரி ஆகும். ஸோ எப்பவுமே முந்தின நாள் வரைக்கும் டேட்டா பாருங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா இப்போத்த டேட்டா பார்க்கணும்னா ரியல் டைம், அப்படி இல்லாட்டி வந்து முந்தின நாள் வரைக்கும் பாருங்க. அப்போதான் அப்டேட் ஆனது கரெக்டாக இருக்கும். இப்போத்த டேட்டா கொஞ்சம் அப்டேட் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதுதான் ரியல் டைம்ல எத்தனை பேர் இருக்காங்க, எந்தெந்த பேஜ் வந்தவங்களாம் எந்தெந்த பேஜ் பார்க்குறாங்க என்ன அப்படிங்கிற எல்லா பேஜிலும் இதில் இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா அக்விசிஷன், என்கேஜ்மெண்ட், மானிட்டைசேஷன், ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ வில் கோ டு அக்விசிஷன். அக்விசிஷன்னா என்ன, எப்படி உள்ள வர்றாங்க, எப்படி நம்ம அக்வயர் பண்ணியிருக்கோம் இந்த கஸ்டமரை அப்படிங்கிறத அக்விசிஷன். நார்மலாக மார்க்கெட்டிங்ல பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லுவாங்க, அக்விசிஷன், ரிட்டன்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு கஸ்டமரை உள்ள கொண்டு வர்றதுக்கு அதுக்கு பேர் வந்து அக்விசிஷன். ஒரு கஸ்டமரை உள்ளேயே தங்க வைக்கிறதுக்கு அதுக்கு பேர் வந்து ரிட்டன்ஷன். ஸோ மோஸ்ட்லி ரிப்பீட்டட் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மற்ற கம்பெனிஸ் இப்போ ஆப்பிள் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ரிட்டன்ஷனை நம்ம பெருசாக எடுக்க மாட்டோம்.
ஸோ ஸ்விக்கி அல்லது ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் தான் ரிட்டன்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, ரிப்போர்ட் படி ஓவர் வியூ 4500 யூசர்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்க, டேட் வந்து லாஸ்ட் 28 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லாஸ்ட் 28 நாள்ல 4500 பேர் வந்திருக்காங்க. அதுல புது யூசர்ஸ் வந்து 4400 சொல்லுது. நம்மளோட இது வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட் 1 மந்த் எடுத்துக்கலாம். 28 டேஸ்க்கு பதில் மே மந்த்னு எடுத்துக்கலாம். மே மந்த் வந்து 1 to 30. ஸோ நான் டேட் இங்கே மாற்றிக்கலாம். இந்த டேட்ல நிறைய இருக்கு, நீங்க கம்பேர் பண்ணலாம். போன மே மந்த்துக்கும் இந்த மே மந்த்துக்கும் 25 மே மந்த்துக்கும் 26 மே மந்த்துக்கும் நீங்க கம்பேர் பண்ணலாம். இல்லை மே மந்த்துக்கும் ப்ரீவியஸ் மந்த்துக்கும் கம்பேர் பண்ணலாம். ஏப்ரலுக்கும் மேக்கும் வந்து நிறைய கம்பேரிசன் எல்லாமே இந்த மெனுவெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேல வந்து பார்த்தீங்கன்னா 4100 யூசர்ஸ் வந்திருக்காங்க. அதுல புது யூசர்ஸ் வந்து 4000. அப்போ 100 பேர் பக்கம் ஏற்கனவே வந்தவங்க திருப்பி வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாமே ஒவ்வொரு டேட்லயும் என்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்டிகுலரா மண்டே 25 மே உங்களுக்கு வந்து 288 யூசர்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு அக்வசிஷன் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த நியூ யூசர்ஸ், லெட்ஸ் சே நியூ யூசர்ஸ்னா யாரு? இந்த 4000 யூசர்ஸ். ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்தவங்க அல்லது முதல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி கூட வந்திருப்பாங்க. அவங்க வந்து இந்த மே மந்த் வந்திருக்கிறவங்க யாருன்னா 100 பேர் எக்ஸ்ட்ரா. இவங்க வந்து 4000 பேர் நியூ யூசர்ஸ். என்னென்ன கண்ட்ரிஸ்ல இருந்து வந்திருக்காங்க அது நம்ம பார்ப்போம். அதில் டாப் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 35 இந்தியா. இப்போ அந்த டேட்டால அதாவது ஆக்டிவ் யூசர்ஸ்ல 35, ரியல் யூசர்ஸ் இங்க இருக்கு. ஸோ நியூ யூசர்ஸ் எதில் வந்தாங்கன்னா, டைரக்டா வந்தவங்க 2300 பேர், ஆர்கானிக் சர்ச் மூலமா வந்தவங்க 1600 பேர், ரெஃபரல் மூலமா வந்தவங்க 51 பேர், ஆர்கானிக் சோசியல் மீடியா மூலமா வந்தவங்க 28, பெய்டு சர்ச் மூலமா 23. இது மாதிரி சம் டேட்டாஸ் கொடுக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம உள்ள போய் பார்ப்போம். செஷன் அப்படிங்கிறத சொன்னாங்க, அதே டைரக்ட் ஆர்கானிக் இதுலேயே தான். செஷன்ஸ்ங்கிற வேர்டு இங்கே யூசர்ஸ்ங்கிற வேர்டு. தெர் ஆர் செஷன்ஸ். செஷன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் ஆல் த கம்பெனிஸ் ஆர் யூசிங் திஸ் பேராமீட்டர் இன் கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஒரு சில கம்பெனிஸ் இது யூஸ் பண்ணுவாங்க, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. ஒரு யூசர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. எப்ப வந்து ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூவா அந்த வெப்சைட்ல எந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த செஷன் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இட் இஸ் த டைம் user comes to the website and then there is no 30 minutes of inactivity, then the session ends. It is one session. என்னன்னா, ஒரு யூசர் இப்ப நான் வந்து ஆப்பிள் வெப்சைட்டுக்குள்ள இப்பதான் வந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் டெக்னாலஜி வெப்சைட்டுக்குள்ள இப்பதான் வந்தேன். நான் வந்து எதுவுமே பண்ணல, ஓகேவா? பண்ணாம அப்படியே இருந்துட்டு இருக்கேன், ஆர் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் உள்ள கீழே மேலே போயிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ப்ரௌஸ் பண்றேன், வேற பேஜுக்கு போறேன். இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் பண்றேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு லஞ்சுக்கோ இல்லை லோனுக்கு வந்து இதை அப்படியே சிஸ்டத்தை அப்படியே விட்டுட்டு நான் போயிடுறேன். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாம நான் இருந்தேன் அப்படின்னா அந்த செஷன் வந்து எண்ட் ஆயிரும், அதோட எண்ட் ஆயிரும். செஷன்ங்கிறது என்ன? ஸ்டார்ட் டைம். ஒரு யூசர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் செஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த செஷன் எப்போ எண்ட் ஆகும்னா ஒரு 30 மினிட்ஸ் ஒன்னா அதுவா நம்ம விண்டோவை க்ளோஸ் பண்ணணும், அல்லது 30 மினிட்ஸ் இன்ஆக்டிவிட்டியா இருந்ததுனாலும் செஷன் வந்து எண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் வந்தாலும் கூட 30 மினிட்ஸ் முடிஞ்சு, ஸோ நான் 10 நிமிஷம் கழிச்சு வந்தாலும் கூட அந்த செஷன் வந்து என்னன்னா செகண்ட் செஷனா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு செஷன் வந்து 30 மினிட்ஸ் இன்ஆக்டிவிட்டியில் எண்ட் ஆயிரும், அடுத்த செஷன் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். அல்லது நான் வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஐடியலா இருக்கு, 25 மினிட்ஸ்ல நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னா திருப்பி அந்த செஷனே கண்டினியூ ஆகும். அதனால இது இன்டர்வியூல தான் கேட்குற கொஸ்டின், மற்றபடி நீங்க ரியல் டைம் யூசேஜ்ல பார்க்க மாட்டீங்க. நம்ம எல்லாருமே யூசர் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ
ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் செஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னா, it is a time calculated when the user steps in of our website, and then when there is no 30 minutes or when there is 30 minutes inactivity, then the session ends. So it is calculated as a one session அப்படிங்கிறது நீங்க சொல்லலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரியலன்னா சொல்லுங்க, லத்திகா அண்ட் இளங்கோ. ஸோ அதான் செஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ செஷன்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு யூசர்ஸோட அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த 30 மினிட்ஸ் இன்ஆக்டிவிட்டி அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. அதனால ரெண்டாவது செஷன் அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் லாகின் பண்ணுவோம், அந்த ப்ரௌசர் அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடுவோம். தான் அந்த ப்ராப்ளம். அடுத்து வந்து சர்ச் இம்ப்ரெஷன்ஸ், எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு ஒவ்வொரு யூஆர்எலுக்கும் அப்படிங்கிறது இருக்கு. கிளிக்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, யூ ஹேவ் ஆல் த ஆப்ஷன் டு இன்டகிரேட் ஆர் லிங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் அட்மிட்ல போனேன் அப்படின்னா எதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணலாம். கூகுள் ஆட் ரன் பண்றோம்னா அதை லிங்க் பண்ணலாம். ப்ராடக்ட் லிங்க்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க அட்மின்ல. இந்த அட்மின்ல கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா கூகுள் ஆட் சென்சர் லிங்க் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை சர்ச் கன்சோல லிங்க் பண்ணலாம். ஸோ சர்ச் கன்சோல் நம்ம பார்த்தோம். செக்யூல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதான் சர்ச் கன்சோல். பர்ஃபார்மன்ஸ், பேஜஸ், கோர் வெப் வைட்டல்ஸ், பேஜ் ஸ்பீட், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு டொமைன்லேருந்து இன்னொரு டொமைன் மாறுறதுனா என்ன அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த இதில் வர்ற டேட்டாவை அனலிட்டிக்ஸில் நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ்னா லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் லிங்க்ஸில் கீழே. நீங்கள் கூகுள் ஆட் ஏதாவது ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூகுள் ஆடையும் அனலிட்டிக்ஸையும் லிங்க் பண்ணிக்கிறது எப்பவுமே பண்ணணும். அதே மாதிரி சர்ச் கன்சோலையும் லிங்க் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் நம்மளே பொறுத்தளவு. ஸோ இதில் சர்ச் கன்சோல் லிங்க்னு போனீங்க அப்படின்னா ஒரே ஐடியில் அதுக்கு ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா, இமெயில் ஐடிக்கு இருந்ததுன்னா இதையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் என்னோட ஐடி. இந்த ஐடி தான் வந்து அனலிட்டிக்ஸ்க்கு இருக்கும், சர்ச் கன்சோலுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் பண்ணணும், அப்போதான் வில் ஹேவ் சம் டேட்டா டு அனலைஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். So we'll come back into acquisition. So in the பார்த்தோம் sessions, users, page wise, title wise. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து யூசர் அக்வசிஷன் அப்படிங்கிற ஒரு இது பார்க்குறோம். லாஸ்ட் 28 days பதில் ஐ வில் டேக் இட் அஸ் May 1 to 31. நம்ம ஏற்கனவே பார்த்தா 4100 யூசர் வந்து ரிப்பீட்டட்ல சேர்ந்து வர்றாங்க. 4000 யூசர் வந்து நியூ யூசர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆக்டிவ் நியூ யூசர்ஸ்ன்னு சொல்றோம். இங்க டோட்டல் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்படியே எக்ஸாக்ட் வேல்யூ காமிக்கிறாங்க. March 1 to 31 வந்து பாத்தீங்கன்னா 4169 வர்றாங்க. ஸோ பிஃபோர் திஸ் ஐ ஜஸ்ட் ஷோ யூ அந்த ஈத்தர் சர்வீசஸ் வந்து அந்த கோடு போட்டாங்க. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருக்கோம். Control U, கூகுள் டேக் அப்படின்னு நம்ம அடிக்கிறோம். அப்டேட் ஆகுது. இதுல அப்டேட் ஆகல. மேபி நம்ம டைரக்டா அனாலிட்டிக்ஸ்ல போயிட்டு ரியல் டைம்ல பார்க்கணும். ஏன்னா அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுங்க இந்த டேட்டாஸ்ல உள்ள வர்றதுக்கு.
பட் ரியல் இப்போ யாராச்சும் இருக்காங்களான்னா நான் வந்து என்னன்னா இபிஎஸ் சர்வீசஸ் டைரக்டா உள்ள போயிட்டேன். இங்க வந்து அது அப்டேட் ஆகணும், ஒரு யூசர் வந்திருக்காங்க அப்படிங்கறத அது காமிக்கணும் நமக்கு. ஸோ மேபி இன்னும் டேட்டா என்ட்ரி இப்போ அப்பதான் போட்டிருக்காங்க, இன்னொரு 5 minutes கழிச்சு நம்ம பார்க்கலாம். யூசர் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் யூசர், நியூ யூசர், ரிட்டர்னிங் யூசர், ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் பர் ஆக்டிவ் யூசர், என்கேஜ் செஷன்ஸ், ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது அது பேஜ் வியூஸ், ஸ்க்ரால் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு ஈவெண்ட்டாக அது யூஸ் பண்ணிருக்கோம். அதில் கீ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை வந்து கீ ஈவெண்ட்ஸ் நம்ம தான் மார்க் பண்ணணும் மேனுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நம்ம லீடு கேப்சரிங்கை வந்து கண்டுபிடிக்கிறது. அந்த என்கொயரி ஃபார்ம் யார் யார் ஃபில்அப் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் வந்து ஒரு கீ ஈவெண்ட்டாக நம்ம மாற்றினோம்னா மந்த்லி எவ்வளோ லீட்ஸ் நம்மளுக்கு வருதுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதான் அதுபடி பார்த்தீங்கன்னா 300 லீட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற அர்த்தம் தான் இது. இதுதான் வந்து டிஃபால்ட்டாக வர்ற காலம். செஷன் பேஸ்மெண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் யூசர்ஸ், நியூ யூசர்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் சேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எது மூலமா நம்ம கஸ்டமர் உள்ள வர்றாங்க. அக்வயர்ட் 4000 யூசர்ஸ் நம்ம அக்வயர் பண்ணியிருக்கோம், உள்ள வர வச்சிருக்கோம். எது மூலமா இந்த 4000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா டைரக்ட் அப்படிங்கிறது 2600 மேல வந்திருக்காங்க. டைரக்ட் அப்படின்னா டைரக்டா அவங்க டைப் பண்ணி வர்றது. இந்த இடத்துல போயிட்டு பின் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது டைப் பண்ணி வர்றது டைரக்ட். இஃப் யூ ஆர் ஆடிங் எனி புக் மார்க், நீங்க புக் மார்க்ல வச்சு டைப் பண்ண மாட்டாங்க, புக் மார்க் போட்டாங்க டக்குன்னு ஓப்பன் ஆகும், அந்த லிங்க் ஓப்பன் ஆகுது. அது மூலமா வந்தாலும் அது டைரக்ட் தான். வேற எஸ்எம்எஸ் ஆர் சம் ட்ராக்கிங் பண்ண முடியாத மூலமா வந்ததுனாலும் அது டைரக்ட்ல தான் வரும். ஸோ டைரக்டா டைப் பண்ணி வர்றது இருக்கு, டைரக்டா எஸ்எம்எஸ்ல வர்றது, டைரக்டா புக் மார்க் யூஸ் பண்ணி வர்றது. வேறு சில இதெல்லாம் வந்து அதனால ட்ராக் பண்ண முடியல, எதுல இருந்து வர்றாங்கன்னு ட்ராக் பண்ண முடியலனாலும் அது டைரக்ட்ல அந்த டேட்டாவை போடுறோம். ஸோ டைரக்ட்ல அதிகமாக வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சர்ச். ஆர்கானிக் சர்ச்ங்கிறது இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு கூகுள். ஆர்கானிக் சர்ச்ன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு சர்ச் என்ஜின் மூலமா சர்ச் பண்ணி வர்றது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த மாதிரி என்னென்ன சர்ச் பண்றோமோ அது நாட் ஓன்லி இன் கூகுள், வேற சில சர்ச் என்ஜின்ஸ்லயும் இல்லை வேற எதுலையாவது யூடியூப் மாதிரி இதில் சர்ச் பண்ணி நம்மளோட வெப்சைட் வந்தாலும் அது வந்து ஒரு ஆர்கானிக் சர்ச்ல அதை எடுத்துட்டு வருது. அடுத்து வந்து ரெஃபரல். ரெஃபரல் அப்படின்னா we will be placing as part of off page SEO, we will be placing our website link in other websites. ஸோ அதுதான் வந்து ரெஃபரல். அங்கிருந்து நம்மளுக்கு ஒரு டிராஃபிக் ஜென்ரேட் ஆகுது, ரெஃபரல் அப்படின்னு சொல்றோம். பெய்டு சர்ச் கூகுள் ஆட் ரன் பண்ணியிருந்தோம்னா வரும், அன்னசைன் அதனால ட்ராக் பண்ண முடியல. ஆர்கானிக் சோஷியல் அப்படிங்கிறது சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், யூடியூப், சாரி இல்லை இன்ஸ்டா, அந்த இதுல வர்றது. ஏஐ அசிஸ்டன்ட் வந்து சாட் ஜிபிடி ஆர் சம் அதர் அசிஸ்டன்ட் டூல்ஸ் இருந்து வர்றது வீடியோ. ஸோ நம்ம இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். மெயின் வந்து நம்ம டைரக்ட் ஆர்கானிக் சர்ச். அப்போ நீங்க பாருங்க நம்ம பெய்டு வந்து கொஞ்சம் சரியா பண்ணல, அதனால டேட்டா வந்து கம்மியா இருக்கு. பட் நம்ம ஆர்கானிக் சர்ச்னாவே உங்களுக்கு எஸ்இஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. கூகுள் மை பிஸ்னஸ் வெப்சைட்டோட வர்றது எல்லாமே ஆர்கானிக் சர்ச். அதுல வந்து 1700 பேர் பக்கம் உங்களுக்கு வந்திருக்காங்க போன மாசம். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ்? 38%. ஸோ உங்களோட வெப்சைட் டிராஃபிக்ல 100க்கு 38 பேர் வந்து ஆர்கானிக் சர்ச் வழியா வர்றாங்க. ஸோ ஆர்கானிக் சர்ச் நீங்க நல்லா பண்ண இது இன்னும் அதிகமாகலாம். இட் இஸ் அ
எஃபர்ட் மட்டும் தான் நம்ம போடுறது, அமௌண்ட் எதுவும் அதில் போட வேண்டியதில்லை. அதனால ஆர்கானிக் சர்ச் ஏன் எஸ்இஓட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். 100 லீட்ஸ் நம்மளுக்கு வர்றதுல 60 லீட்ஸ் டைரக்டா வருது, ஆல்மோஸ்ட் 60 லீட் டைரக்டா, 38 லீட்ஸ் த்ரூ சர்ச். ரெஃபரல் மூலமா 1, அப்புறம் மீது எல்லாமே 0.1 0.2 இப்படிதான் இருக்கு. ஸோ நம்மளோட மெயின் டிராஃபிக் ஆர் பிசினஸ்க்கு லீட் ஜென்ரேஷன் எங்க இருந்து வருதுன்னா டைரக்டாவும் ஆர்கானிக் சர்ச் வழியா வருது. ஆர்கானிக் சர்ச் அகைன் அதர் சர்ச் என்ஜின்ஸ் எது இதெல்லாம் வந்திருக்குங்கிறத பார்க்கலாங்க. பட் அது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம கூகுள் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இப்போதைக்கு ஆப் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு என்ன புரியுது, டைரக்டா வர்றவங்களும் ஆர்கானிக் சர்ச் எஸ்இஓ மூலம் வர்றவங்க வந்து அதிகமா இருக்காங்க. பாருங்க, ஒரு 300 கீ ஈவெண்ட்ஸ் நான் காமிச்சா லீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். 300ல 194 லீட். இப்போ டைரக்டா வந்தவங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆனா 194 லீட் வந்து எதுல இருந்து வருதுன்னா ஆர்கானிக் சர்ச்ல இருந்து வந்து. டைரக்டா வந்தவங்கள விட ஆர்கானிக் சர்ச்ல வந்தவங்க அதிக லீடு போட்டிருக்காங்க. அப்ப 100 லீடு வருதுன்னா 65% ஃப்ரம் ஆர்கானிக் சர்ச். டைரக்டா வர்றது 30% தான் லீட்ல. ரெஃபரல் 2%. மற்றது எல்லாமே ரொம்ப கம்மியா வருது. ஈவன் ஏஐ அசிஸ்டன்ட்ல 1 வந்திருக்கு உங்களுக்கு. கூகுள் அனலிட்டிக்ஸ் என்னன்னா இட் வில் கிவ் யூ அ டேட்டா. அது இன்டர்பிரேட் பண்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் அந்த டேட்டா வேற மாதிரி பார்ப்பேன், லத்திகா வேற மாதிரி பார்ப்பாங்க, இளங்கோ வேற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ஆர் லுக்கிங் அட் தட் டேட்டா. பட் கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து அது கம்ப்ளீட்டா காமனா கொடுத்துரும். அது நம்ம தான் வந்து பிரிச்சு பார்த்துக்கணும் எது எதுக்கு அப்படின்னு. ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், ஆர்ஓஐ இன்க்ரீஸ் பண்ணலாம்னா நம்ம சொல்றது எதுக்கு அப்படின்னா இந்த டேட்டால இருந்து நம்ம என்ன இன்னும் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது. இந்த டேட்டா படி இப்ப என்ன ஆன்சர் உங்களுக்கு, ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ் நல்லா வருது. 100 லீடு வருதுன்னா 65 லீடு வந்து ஆர்கானிக் சர்ச் மூலமா வருது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அப்போ ஆர்கானிக் சர்ச் இன்னும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். இந்த ஆர்கானிக் சர்ச்ல கூகுள், பிங், யாஹூ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸும் வரலாம். கூகுள் மை பிஸ்னஸும் இதுல இருக்கு. ஆர்கானிக் சர்ச்னு வர்றப்ப இட் இன்க்ளூட்ஸ் கூகுள் மை பிஸ்னஸ். இப்போ நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதுவும் ஆர்கானிக் சர்ச் தான். இதுல வர்றதும் கணக்கு, இது கீழே வர்றதும் கணக்கு. ஸோ இது ரெண்டுலேயும் சேர்ந்து தான் உங்களுக்கு 1700 பக்கம் வந்திருக்கு. அதில் பர்டிகுலராக கூகுள் மை பிஸ்னஸ் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஹெல்ப் டு ஜென்ரேட் மோர் லீட்ஸ். ஸோ இதுதான் நம்ம இந்த காலம் வைஸ் நம்ம பார்த்து உங்களுக்கு கீ ஈவெண்ட்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை நம்ம சொல்லுவோங்க. அது அடுத்து வர்றப்ப நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் நம்மளோட கோல்னு வச்சுக்கோங்க. இந்த கீ ஈவெண்ட்ஸ் எதுன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ பேஜ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நம்ம என்ன இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி என்கொயரி பேஜ் வருது அப்படின்னா இந்த ஹோம் பேஜே இருக்குது அப்படின்னாலும் ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறது, நம்மளோட மெயின் கோல் என்ன, we need to generate என்கொயரிஸ். ஸோ என்கொயரி ஜென்ரேட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. எஸ்இஓ பண்ணணும், முன்னாடி வந்திருக்கிறோம், நம்மளை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு நான் வந்து இந்த அனாலிட்டிக்ஸ் எல்லாம் போடலைன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேர் மந்த்லி வர்றாங்க, என்னென்ன பண்ணுறாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் கூகுள் அனாலிட்டிக்ஸ் போட்டுட்டேன், ஆனால் எனக்கு எத்தனை பேர் என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மெத்தட் என்ன, யாரால இந்த பட்டன் அமுத்துறாங்களோ ஓகே என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பட் யாராச்சும் அமுத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமுத்திடுவாங்க யாராச்சும். அப்போ அது நம்மளுக்கு ஒரு லீடு வந்திருக்குமா, இல்லை வந்திருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு கடைசியாக அவங்க ஃபில்அப் கான்டாக்ட் நவ் அப்படின்னு அடிப்பாங்க. இப்போ கான்டாக்ட் நவ் அடிச்சு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேங்க்யூ பேஜுக்கு போகும். ஸோ I'll just show you. இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்க. அதனாலதான் எப்போ நீங்க இது பண்ணாலும் ஒரு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஒரு தேங்க்யூ ஃபார்ம் வந்து நீங்க கிரியேட் பண்ணிடணும். தேங்க்யூ ஆப் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னன்னா ஹோம் பேஜ்ல இருந்து யாரெல்லாம் என்கொயரி ஃபார்ம் பண்றாங்களோ அந்த கான்டாக்ட் நம்ம வந்துன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வரணும்னு அந்த டெவலப்பர் பண்ணியிருக்காரு. அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா யார் யார் இந்த பேஜுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத வந்து கூகுள் ட்ராக் பண்ணுது. ஸோ
ஸோ வந்தாங்க அப்படின்னா ஒரு கீ ஈவெண்ட்டை அதை மாற்றுது. அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். இந்த பேஜுக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க கீ ஈவெண்ட்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அப்போ இந்த பேஜுக்கு வந்தால் ஒரு கோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதுதான் கீ ஈவெண்ட்ஸ்கள் 300 கேப்சர் பண்ணியிருக்கு. 300ல் இந்த பேஜ் இது. தேங்க்யூ. தேங்க்யூ ஆப்பிள் கோயம்புத்தூர். தேங்க்யூ ஆப்பிள் கோயம்புத்தூர் எங்கே இருக்கு? ஓகே, ஹோம் பேஜ் தேங்க்யூ வச்சுருக்கோம். இப்போ ஹோம் பேஜ் தேங்க்யூ அதுக்கு தான் நேம் வச்சுருக்கோம். இந்த ஹோம் பேஜ் தேங்க்யூ மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 லீட் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்த 300 லீடில் 20 லீட் வந்து ஹோம் பேஜ்லேருந்து வந்திருக்கு. அதாவது இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்திருக்கு. ஸோ இந்த லிங்க் எப்போ வருதோ இட் வில் கன்சிடர் அஸ் ஒரு கீ ஈவெண்ட். அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா நம்மளுக்கு கோல் வந்து என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறவங்க ட்ராக் பண்ணணும். ஸோ என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி முடிச்சதையும் தேங்க்யூ பேஜ் போகிறதுனால அந்த பேஜ் என்னைக்கு வருதோ லோட் ஆகுதோ இட் வில் பி கன்சிடர் அஸ் ஒன் லீட். இல்லை சார் எனக்கு இந்த யூஆர்எல் தெரியும், நானே சும்மா போய் டைப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எஸ் நீங்கள் டைப் பண்ணாலும் அது ஒரு லீடாக தான் எடுத்துக்கும். பட் ஒரு ஐபி அட்ரஸ்ல இருந்து ஒரு டைம் தான் அதை எடுத்துக்கும். நீங்கள் 10 தடவை இது பண்ணீங்கனாலும் ஒரு தடவை தான் அதை எடுத்துக்கும். ஏன்னா யூனிக் விசிட்டர்ஸ்னு அதான் சொல்கிறாங்க. மீதி இன்னொரு தடவை ரிப்பீட்டட்னு எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இதுக்கு லீடுக்கு வந்திருக்கு, நீங்கள் மெயினாக இன்டர்ன்ஷிப்புக்கு தான் நம்மளுக்கு அதிகமாக வந்திருக்கும் சீசன் அப்படிங்கிறதுனால. ஸோ 181 லீட்ஸ் வந்து டோட்டலாக வந்து இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கு. அதில் டைரக்ட் எவ்வளோ இது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஆல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ இது லெஃப்ட் சைடு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி யூசர் மீடியம் சோர்ஸ் மீடியம் கேம்பெயின்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சேனல் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து நீங்கள் சேனல் வைஸ் பார்க்காம ஃபர்ஸ்ட் யூசர் சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸ் மூலம் வந்திருக்காங்க. இது வந்து டைரக்ட், கூகுள், ஜிஎம்பி, சாட்ஜிபிடி இப்படி எல்லாமே உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிடும். கிளாட் ஏஐல என்ன இருக்குது, எத்தனை பேர் வந்திருக்காங்க, சாட்ஜிபிடி மூலமாக எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஸோ அது மூலமாக வந்தாங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் யூசர் மீடியம் மாற்றிட்டு சோர்ஸ் அண்ட் மீடியம் ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்கன்னா கூகுள் எல்லாமே ஆர்கானிக் என்ன, பெய்டு என்ன, ரெஃபரல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. ஆட் நம்ம ரன் பண்ணல, ஆட் ரன் பண்ணிங்கன்னா அந்த கேம்பெயின் நேம் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணதுனால ஆனால் ஆட் ரன் பண்ணல. பட் பை டிஃபால்ட் பிரைமரி சேனல் அப்படின்னு விட்டுருங்க. என்னென்னலாம் வருதோ அதுதான் வந்து நம்மளுக்கு இன்பவுண்ட், அதாவது உள்ள வர்றதுக்கு உண்டான காரணங்கள், அந்த வெப்சைட் காரணங்கள். இப்போ அடுத்த முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி டைமென்ஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ளஸ் சைன் வந்து செகண்டரி டைமென்ஷன் சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ இங்கே வந்தாங்க பார்த்தீங்களா, ஆர்கானிக் சர்ச் அப்படின்னா 1775 பேர் வந்திருக்காங்க. அதில் கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க எத்தனை பேர், அவங்க என்ன டைப் ஆஃப் டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து எந்த ப்ரௌசரில் வந்தாங்க, எந்த ஏஜ், அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளால என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ கூகுள்னால அதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தரும். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே நீங்கள் சேனல் போட்டீங்க அப்படின்னா வந்துடும். அதாவது இப்போ நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் யூசர் சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டோம்னா ஒவ்வொரு இதுலேயும் டைரக்ட்ல வந்தவங்க, சார் ஆர்கானிக் சர்ச்ல வந்தவங்க, கூகுள் மூலமா வந்திருக்கவங்க டோட்டலா 1700 ஏதோ காமிச்சது. அதில் கூகுள் மூலமா வந்தவங்க 1451, ஜிஎம்பி மூலமா வந்தவங்க 276, ரெஃபரல் மூலமா வந்தவங்க 26. இந்த மாதிரி சில டேட்டாஸ் வந்து அது கொடுக்குது. இதுதான் செகண்டரி டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப சிட்டிஸ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா சென்னையில இருந்து வந்தவங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க, ஒவ்வொரு இதாக பிரிச்சு கொடுக்குது. ஒவ்வொரு கேட்டகரியிலும் சென்னையில இருந்து வந்தவங்க எத்தனை பேர், கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேர், அதான் டைரக்டர்ல இருந்து, ஆர்கானிக்ல இருந்து, ரெஃபரல் இருந்து ஒவ்வொன்றிலையும்
எந்தெந்த சிட்டில இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத பிரிச்சுக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒருவேளை கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா, இத்தனையும் பாக்குற கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா, நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்கானிக் சர்ச் இருக்கு பாத்தீங்களா, இதுல மட்டும் நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணி இந்த சர்ச்ல அப்படியே போடுங்க, போட்டு என்டர் அடிங்க. ஒன்லி ஆர்கானிக் சர்ச் மட்டும். இப்போ இந்த ஆர்கானிக் சர்ச்ல இருந்து செகண்டரி டைமென்ஷன் போடுங்க. இப்போ இதுல இருந்து ஒரு செகண்டரி டைமென்ஷன் நம்ம போயிட்டு சிட்டி, ஜியோகிராஃபி, சிட்டி. இப்போ வேற எதுவுமே வரல பாருங்க, ஃபுல்லா ஆர்கானிக் சர்ச் தான் இருக்கு. 1775 மட்டும் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குது. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க 657, சென்னையில இருந்து வந்தவங்க 623, சேலம்ல இருந்து வந்தவங்க 140. இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குது. இதுல நீங்க கோல் எப்படி ஆயிருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் சர்ச் மூலமா 194 லீட்ஸ் நமக்கு வந்திருக்கு. அதுல 73 ஃப்ரம் கோயம்புத்தூர், 75 ஃப்ரம் சென்னை, 14 ஃப்ரம் சேலம். இதெல்லாமே. ஸோ நீங்க நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை எப்படி பார்க்கணும்னா, நாளைக்கு நீங்க சென்னையில இருந்து பிரான்ச் ஓபன் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் விசிட்டர்ஸ் வர்றாங்க, அங்கிருந்து வந்தவங்களும் ஈக்குவலா லீடு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப சென்னை மார்க்கெட்டும் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இல்ல சென்னையில இருந்து இங்க வர்றதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி டேட்டாவை எடுத்து நீங்க அனலைஸ் பண்றப்போ தான் நிறைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த செகண்டரி டைமென்ஷன்ல நீங்க எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சிலருக்குலாம் வராது, டேட்டா இல்லைன்னா வராது. இப்போ ஏஜ் ஜெண்டர் அதெல்லாம் வராது. ஜியோகிராஃபி கண்ட்ரி வைஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அப்கோர்ஸ் இந்தியா தான் அதிகமாக இருக்கும்போது இப்போ வேற கண்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்காங்க. பட் 1719 பேர், இது 18 பேர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. யுனைடெட் கிங்டம் வந்து 9 பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க இதுல ப்ளே பண்ணி பாருங்க. அனலிட்டிக்ஸ் ஆக்சஸ் நீங்க எனக்கு இமெயில் ஐடி கொடுங்க, நான் அனலிட்டிக்ஸ் ஆக்சஸ் கொடுக்குறேன். நம்மளோட டேட்டாவெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க. ஸோ கண்ட்ரி வைஸ் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு பார்ப்போம், இல்லை பிளாட்ஃபார்ம் டிவைஸ்ல போய் பார்க்கலாம். டிவைஸ் மாடல் ஓப்போ போனா, ஒன் பிளஸ்ஸா, ஐபோனா அப்படிங்கிறது முதற்கொண்டு நீங்க பார்க்கலாம். ஆர்கானிக் சர்ச் மூலமா வந்தவங்க எந்தெந்த டிவைஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அக்வசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்பயே நம்மளோட இதில் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஆர்கானிக் சர்ச் தான் நல்லா நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்கு. அது மூலமா எவ்வளவு லீடு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த லீடு கான்ஃபிகர் பண்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், தனியாக காமிக்கிறேன். எப்படி வந்து கீ ஈவெண்ட்டா மாத்துறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த செகண்டரி டைமென்ஷன், இது ஃபர்ஸ்ட் பிரைமரின்னு சொல்லுவோம், இது செகண்டரி. இதுல உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ ஐபோன்ல வந்தவங்க 2வது ரோல் இருக்கு. எத்தனை லீடு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 லீடு ஐபோன்ல இருந்து வந்து போட்டிருக்காங்க. 70 லீடு வந்து நாட் செட். இது எல்லாமே ஆண்ட்ராய்டு போன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த 70 லீடு எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டு போன்ல இருந்து வரணும், இல்லை டெஸ்க்டாப்ல இருந்து கூட வந்துருக்கலாம் சம்டைம்ஸ். ஆண்ட்ராய்டுங்கிறது ஐபோன்ங்கிறது ஓகே, ஆண்ட்ராய்டுங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆண்ட்ராய்டு நம்ம பார்க்க முடியும். அப்படி எப்படி பார்க்கணும்னா மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டில் எத்தனை பேர் வந்திருக்காங்க, விண்டோஸ்ல எவ்வளோ வந்திருக்காங்க, ஐஓஎஸ்ல எவ்வளோ வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதில் ஒவ்வொருத்தரும் வந்து லீடு எத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஐபோன் யூசர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா மேபி நீங்கள் ஃபீஸ் வந்து அதிகப்படுத்திட்டு பண்ணலாம், இல்லை அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஆண்ட்ராய்டு ஆப் தான் அதிகமாக வர்றாங்கன்னா உங்களோட ஆவரேஜ் யூசர் வந்து ஒரு 20,000 மொபைல் வாங்குறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு எது நல்லது எது கெட்டது இல்லை ஒரு இன்டர்பிரேட் பண்ணலாம், அதுலேருந்து டிரைவ் பண்ணலாம், அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ டுடே வி ஆர் சீன் ஹவு டு கான்ஃபிகர். அது வந்து உங்களுக்கு மறுபடியும் நான் பார்த்துறேன்.
இன்னும் அப்டேட் ஆகலையா சரி நம்ம நாளைக்கு பார்ப்போம், அதில் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஜென்ரலாக பார்த்து ரியல் டைம் ஓவர்வியூ பார்த்தோம். அடுத்து வந்து அக்வசிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் வந்து மந்த்லி எவ்வளோ யூசர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு காலம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல அதில் கீ ஈவெண்ட்ஸ் முக்கியமானதுன்னு சொல்லலாம். அதான் லீடு கேப்சர் பண்ணுறது. அந்த கீ ஈவெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பிரைமரி சேனல் அண்ட் செகண்டரி சேனல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். செகண்டரி தான் ஒரு இதுல இருந்து மற்ற டேட்டா வச்சு நம்ம பார்க்க முடியும். ஸோ 2 சப்டிவிஷன் தான் இருக்கு, பிரைமரி செகண்டரி தான். நீங்க 3 டேட்டா ஒரே இடத்துல பார்க்க முடியாது. அதாவது ஆர்கானிக் சர்ச், ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க, அதே சமயத்துல அவங்க எந்த சிட்டில இருந்து வந்திருக்காங்க அப்படி நீங்க பார்க்க முடியாது. எல்லாம் தனித்தனியா 2 ஃபீல்டு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் அக்வசிஷன்ல வந்தது. திருப்பி நம்ம கிளாஸ் இருக்கிறப்ப அக்வசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம போய்க்கலாம். Hello, is that clear?